Shri Parashakti Vidyala CBSE Class 9 Standard Subject Biology. Good morning, my dear students. Last class we have finished cattle farming. Now poultry farming. Poultry farming is undertaken to raise domestic fowl for egg production and chicken meat. Therefore, improved poultry breeds and developed and formed to produce layers for eggs and broilers for meat. The crossbreeding programs between Indian indigenous, for example, Asil, and foreign exotic, for example, Leghorn, breeds for variety improvement and focused on to develop new varieties for the following desirable traits. என்னென்னா பவுல்ட்ரி ஃபார்மிங்னா கோழி வளர்க்குறது எதுக்காக நம்ம வளர்க்கோன்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லாமே வந்து இந்த லெசனில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் ஃபுட்டுக்காக ஃபார் எக் அண்டு ப்ராய்லர்ஸ். நவடேஸ் வந்து ப்ராய்லர் கோழி நம்ம நினச்ச நிமிஷம் போய் எவ்வளோ கேஜினாலும் போய் நம்மளால் வாங்கி வந்து அதை வீட்டில் வந்து சாப்பிட முடியும். அதனால் ப்ராய்லர் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணதுக்காக ஃபாரின் இந்த மாதிரி ப்ரீட்ஸ் அதோட என்ன சொல்லுவோம் எக் அண்டு ப்ராய்லருக்காக கோழி சாப்பாட்டுக்கு அப்புறம் எக்கு இது ரெண்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பவுல்ட்ரி ஃபார்மிங் வச்சுருக்காங்க. First, number and quality of chicks. Second, drop broiler parent for commercial chick production. Third, summer adaptation capacity or tolerance to high temperature. Fourth one, low maintenance requirements. Last, reduction in the size of the egg laying bird with the ability to utilize more fibrous cheaper diets formulated using agriculture byproducts. இப்போ நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக வளர்க்குற கோழி மாதிரி இறை போட்டு வச்சு வீட்டிலலாம் வளர்க்க முடியாது. இது என்னென்னா ஒரு பெரிய வந்து கோழி பண்ணலாம் பார்த்துருப்பீங்க ப்ராய்லர் கோழி எப்படி இருக்கும்னு. அதோட அடாப்டேஷனே வந்து எப்படி இருக்கணும்னா அந்த குஞ்சு வந்து தரமாக இருக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க வளர்க்குறதுக்கு இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைஜீனிக் அந்த மாதிரி நோயெல்லாம் நிறைய வரும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு இது பண்ணதுக்கு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க, வேக்சின் கொடுப்பாங்க, மருந்து கலந்த தண்ணி கொடுப்பாங்க. அது நிறைய வந்து சாப்பிட்டா தான் வந்து ஃபீட் பண்ணால் தான் அது வந்து ஈஸியாக அது சிக்கன் 65 சொல்கிறோம்ல அதனால் 45 டேஸ்லேயே வந்து ஆனால் 65 வந்து அதிகம் தான் 45 டேஸ்லேயே வந்து அதோட க்ரோத் வந்து நார்மல் ஆயிரும். அப்படிங்கும்போது அது வந்து டெம்பரேச்சர்லாம் அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருந்து அதுக்கு கொடுக்குற ஃபுட் ஐட்டமில் இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் வந்து நார்மலாக 45 டேஸில் அதோட க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும். Egg and broiler production. The broiler chickens are fed with vitamin-rich supplementary feed for good growth rate and better feed efficiency. Care is taken to avoid mortality and to maintain feathering and carcass quality. They are produced as broilers and sent to market for meat purposes. For good production of poultry birds, good management practices are important. These include maintenance of temperature and hygienic conditions in housing and poultry feed, as well as the prevention and control of diseases and pests. The housing, nutritional and environmental requirements of broilers are somewhat different from those of egg layers. என்ன சொல்கிறோன்னா நான் மேலே ஆல்ரெடி சொன்னது தான். நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னேன். விட்டமின் ரிச் சப்ளிமெண்ட்ரி அதிகமாக இதில் வந்து விட்டமின் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம அந்த கோழியோட தரத்தை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து அது வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸ்னால் ஃபுட்டை வந்து எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்தி காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் பவுல்ட்ரி ஃபார்ம். ஆனால் வந்து ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொன்னாலுமே வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு கேடு தான் உடம்புக்கு வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து நமக்கு ரொம்ப கேடு தான். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபுட்டோட தரத்தை அதிகப்படுத்துன்னு நம்ம புக்கில் கொடுத்தாலுமே பவுல்ட்ரி வந்து நிறைய என்ன சொல்லியிருக்காங்க ஹைஜீனிக்காகும். அதுக்கப்புறம் வந்து என்னது டிசீஸ் ப்ரிவென்ஷன்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேலே சொல்லும்போது சொன்னேன். அதனால் வந்து இது வந்து ரொம்ப நம்ம சிக்கன் ஃபுட்டு வந்து எடுக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அந்த ரேஷன் டெய்லி ஃபுட் ரெக்குயர்மெண்ட் ஃபார் ப்ராய்லர் இஸ் ப்ரோட்டீன் ரிச் வித் அடிக்வேட் ஃபேட். The level of vitamin A and K is kept high in the poultry feeds.
Poultry fowl suffer from a number of diseases caused by virus, bacteria, fungi, parasites, as well as from nutritional deficiencies. These necessities proper cleaning, sanitation, and spraying of disinfectants at regular intervals. Appropriate vaccination can prevent the occurrence of infectious diseases and reduce loss of poultry during an outbreak of diseases. சும்மா ஈஸியாக நார்மலாக இது வந்து அது மாதிரி வளர்க்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா சானிடேஷன்லேருந்து ஸ்ப்ரேயிங்லேருந்து க்ளீனிங் எல்லாமே நார்மலாக இருக்கணும். மெயினாக என்ன டிசீஸ் வரும்னா மைக்ரோ ஆர்கனிசம் என்னென்னு படிச்சிருப்பீங்க 8th ஸ்டாண்டர்டில். வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் பேராசைட் அஸ் வெல் அஸ் இது மூலமாக தான் நமக்கு வந்து டிசீஸ் வருது. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து என்னென்னா க்ளீன் பண்ணி சானிடைசன் ஸ்ப்ரேயிங் எல்லாம் இது பண்ணி வச்சு வேக்சினேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம ப்ராப்பராக வந்து அந்த முழுமையான அந்த பால்ட்ரி என்ன சொல்ல பெனிஃபிட் அடைய முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன். Fish is a cheap source of animal protein for our food. Fish production includes the fine true fish as well as shellfish such as prawns and mollusks. There are two ways of obtaining fish. One is from natural resources, which is called capture fishing. The other way is by fish farming, which is called culture fishery. The water source of fish can be either seawater or freshwater, such as in rivers and ponds. Fishing can thus be done both by capture and culture of fish in marine and freshwater ecosystem. அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நம்ம சீப்பஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு என்னென்னு சொன்னால் நமக்கு ஃபிஷ்ஷு. அது 2 டைப்ஸு. ஒன்று வந்து மீன் பிடிக்கிறது கேப்சர் ஃபிஷ்ஷு, இன்னொன்று கல்ச்சர் ஃபிஷரி அப்படின்னா நம்ம மீன் பண்ணை வச்சு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி. அதனால் 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எய்தர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் ரிவர் வாட்டர், சீ வாட்டர் கடல் தண்ணியிலையும் வந்து உயிர் வாழக்கூடியது. ஃபிஷரிஸ் வந்து நம்ம 2 டைப்ஸாக பார்க்கலாம். என்னென்னா மெரைன் ஃபிஷரிஸ் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.